ॐ शुक्लाम्बरधरं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये। या देवी स्तूयते नित्यं विबुधैर्वेदपारगैः सा मे वसतु जिह्वाग्रे ब्रह्मरूपा सरस्वती। निधये सर्वविद्यानां विषजे भवरोगिणां गुरवे सर्वलोकानां दक्षिणामूर्तये नमः। श्रीदक्षिणामूर्तिसुदेशिकेन्द्रं द्वैपायनं सूत्रकृतं मुनीन्द्रं श्रीशङ्करं भाष्यकृतं यतीन्द्रं मद्देशिकञ्चापि नमामि विद्यै। ॐ सहनाववतु सहनौ भुनक्तु सह वीर्यं करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहैः। ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. தந்தைதாயாவானும் சார்கதீங்காவானும் அந்தமிலா இன்பம் தானும் எந்தனுயிர் தானாகுவானும் சரணாகுவானும் அருட்கோணாகுவானும் குரு. கோயிலூர் சிதம்பர ஞானதேசிக சுவாமிகள் அருளிய லக்ஷணாவிருத்தி என்ற பிரம்ம நாமாவளி, பிரம்மத்தினுடைய லக்ஷணங்களை காட்டுகின்ற ஒவ்வொரு நாமத்திற்குமான விளக்கத்தை பார்த்து கொண்டிருக்கின்றோம். 58வது பாடலில் பார்த்தது அமிர்தம். ஆத்மா நாம் எப்பொழுதும் மரணம் இல்லாதவர். ஆத்மா எப்பொழுதும் மரணம் இல்லாதது. உடல் முதலானவை மரணத்தை அடையக்கூடியவை, தற்காலிகமாக இருக்கக்கூடியவை. ஆத்மா நித்தியமாக நிரந்தரமாக இருக்கக்கூடியது. அத்தகைய ஆத்மா நாம் என்று நாம் தியானிக்க வேண்டும். அதனால் ஜீவத்துவமானது நீங்கி அமிர்தத்துவமானது ஜீவனுக்கு சித்திக்கின்றது. அடுத்த லட்சணம் நிரூபன். ரூபம் என்றால் வடிவம், நிரூபம் என்றால் வடிவம் இன்மை. வடிவம் இல்லாதவன் அவனுக்கு நிரூபன் என்று பெயர். உருவம் இல்லாதவன் நிரூபனாம் எவ்விதம் எனில், ஒரு பௌத்த பௌத்திகங்கட்கு உருவம் உண்டு இவையை அறி சச்சு அருவம் என்பர் சிலர். உறும் இவை இயக்கு மனமே அருவமென்று அறிவர் சிலர் அதன் வியாபாரத்தை. அறிபுத்தி அருவமென்பர் அப்புத்தி கர்த்திருத்துவ போக்திருத்துவங்கள் தமை அறிகின்ற ஜீவன் அவனை. அருவென்பர் ஜீவனையும் உண்டு பணி ஆட்டியும் அடக்கி வாசனையதாக அமரும் மூலப்பகுதி அருவென்பர் அதனினுக்கு. அதிதமாய் இவைகளுடைய விரிவு ஒடுக்காதிகட்கு அமர் சாட்சியாகவே மேவியே உருகின்ற நாம் விளங்கவே தோற்றினும் காணுனா தன்மையின் மெளிர்கின்ற நிரூபணாமே. உருவம் இல்லாதவன் நிரூபணாம் எவ்விதமெனில், ஒரு பூத பௌத்திகங்கட்கு உருவமுண்டு இவையை அறி சச்சு அருவம் என்பர் சிலர். உறும் இவை இயக்கு மனமே அருவம் என்று அறிவர் சிலர் அதன் வியாபாரத்தை. அறிபுத்தி அருவம் என்பர் அப்புத்தி கர்த்தத்துவ போக்தத்துவங்கள் தமை அறிகின்ற ஜீவன் அவனை. அருவென்பர் சீவனையும் உண்டு பணி ஆட்டியும்
அடக்கி வாசனையதாக அமரும் மூலப்பகுதி அருவென்பர் அதனினுக்கு அதீதமாய் இவைகளுடைய விரிவு ஒடுக்காதிகற்கு அமர் சாட்சியாகவே மேவியே உருகின்ற நாம் விளங்கவே தோற்றினும் காணுனா தன்மையின் மிளிர்கின்ற நிரூபணாமே. உருவம் இல்லாதவன் நிரூபணாம். உருவம்னா ரூபம், ரூபம் உள்ளவனுக்கு ரூபன்னு பேர். அந்த உருவம் இல்லாதவன் அவனுக்கு நிரூபன் என்று பெயர். நீ ரூபன். எவ்விதம் எனில், எப்படி இந்த ஆத்மா நிரூபனாக எவ்வாறு இருக்கின்றது என்றால், ஒரு பூத பௌத்திகங்கட்கு காட்சியில் நமக்கு விளங்கி கொண்டிருக்கின்ற பூத பௌத்திகம், பூத காரியம் பௌத்திகம். பூதம் பஞ்சபூதங்கள், பஞ்சபூத காரியங்களுக்கு பௌத்திகம் என்று பெயர். இந்த பஞ்சீகிருத்தமான உலகம், தோற்றம், இவைகளுக்கு எல்லாமே இதெல்லாம் பௌத்திகம். இந்த பௌத்திகங்கட்கு உருவம் உண்டு, உருவம் இருக்கின்றது. நம்ம இந்திரியங்களால் பார்த்து அறிகின்றோம். அதற்கு தெளிவான ஒரு வடிவமானது இருக்கின்றது. இந்த விஷயங்களை, இந்த பௌதிக பொருட்களை சச்சு அருவம் என்பர் சிலர். இதை அறிகின்ற சச்சுன சக்ஷு, கண்ணு. இந்த விஷயங்களை, உருவத்தை அறிகின்ற கண்ணானது அருவம் என்பர். கண்ணுக்கு உருவம் இல்லை, அறியப்படுகின்ற விஷயங்களுக்கு உருவம் இருக்கின்றது என்பர் சிலர். அறியப்படும் பொருள்களை பார்க்கிற பொழுது கண்ணுக்கு உருவம் இல்லை. அறியப்படும் பொருள், ஒவ்வொரு பொருளும் ஒவ்வொரு வடிவத்தில் இருக்கின்றது. அந்த வடிவத்தை பார்க்கின்ற கண் வடிவம் இல்லாமல் இருக்கிறதுனால தான் கண்ணு சதுரத்தை மட்டும்தான் பார்க்கும், வட்டத்தை மட்டும்தான் பார்க்கும்னா மற்ற உருவம் தெரியாதே. அப்போ சதுரத்தை பார்க்கிற பொழுது கண் சதுரம்ங்கிற காட்சியை காட்டுகின்ற, அது சதுரமாக இருக்குன்னு காட்டுது. வட்டமாக இருக்கிறத பார்க்கிற பொழுது அது வட்டமானது, அப்படிங்கிறது கோலமானது என்று காட்டுகின்றது. இப்போ கண்ணே வட்டமானதான்னா இல்லை, அதற்கு அப்படி இல்லை. அதற்கு இருக்கின்றதை அப்படியே காட்டுகின்ற, பிரகாசிக்கின்ற தன்மை மட்டும் இருக்கு. அந்த அறியப்படும் பொருளின் உருவத்தை கண்ணானது அடைவது இல்லை. அதனால் அதற்குன்னு எந்த இது தான் அப்படின்னு வடிவம் இல்லை. அது அனைத்தையும் பிரகாசிக்கும். கண்ணு முன்னாடி இருக்க பொருளை பிரகாசிக்கின்றது. அந்த பொருள் எந்த வடிவத்தில் இருக்கிறதோ அந்த வடிவத்தை அப்பொழுது காட்டுகின்றது. அந்த வடிவத்தை விட்டுட்டு அடுத்த வடிவத்துக்கு போகிற பொழுது அந்த வடிவத்தை அவ்வாறே காட்டுகின்றது. அந்த காணப்படுகின்ற பொருளோட வடிவம் கண்ணுக்கு நம்ம மனசுக்கு, புத்திக்கு தெரிந்தாலும் கண் அந்த வடிவத்தை அடைவது இல்லை. கண் அந்த வடிவத்தை அடைஞ்சிட்டா என்ன ஆகும்? அடுத்த வட்டத்தை பார்த்தாலும் அது சதுரமாகவே தெரியும். அது அப்படி இல்லைல்ல. அப்போ கண்ணுக்குன்னு ஒரு சொந்தமான ஒரு இது இல்லை. விஷயத்தை பார்க்கிற பொழுது அந்த ஆக்காரத்தை காட்டுகின்றது, அவ்வளோதான். எதுவுமே இல்லாமல் தூங்குற பொழுது கண்ணை மூடிட்டா என்னதுன்னா எந்த வடிவமும் இல்லையே, எந்த வடிவமுமே நமக்கு தெரிவது இல்லை. கண் அருவமாக, தான் அருவமாக இருந்து புறத்தில் இருக்கின்ற உருவங்களை காட்டுகின்றது என்பர் சிலர். உறும் இவை இயக்கு மனமே அருவம் என்று அறிவர் சிலர். இந்த கண்ணுக்கு விஷய ரூபம் இல்லைனாலும் கண்ணுக்குன்னு ஒரு ரூபம் இருக்குது. கண்ணுக்கு விஷயம் வேறு ரூபத்தில் இருக்குது, கண்ணு அந்த ரூபத்தில் இல்லைனாலும் கண்ணுக்குன்னு ஒரு உருவம் இருக்குல்ல. ஏன்னா கண்ணும் அறியப்படும் பொருளாக ஆகின்றது மனதுக்கு. மனது கண்ணை பார்க்கின்றதுனாக்கா அப்போ கண்ணுக்குன்னு ஒரு ரூபம் இருக்குல்ல. ரூபம் இருக்கிறத தானே நம்ம பார்க்க முடியும். இப்போ கண்ணுக்குன்னு ஒரு ரூபம் இருக்குது, அதை மனது பார்க்கின்றது. அதனால் கண்ணை அருவம் என்று சொல்ல முடியாது, மனது தான் அருவம். பொருள்களை வச்சு பார்க்கிற பொழுது கண் அருவமாக தெரியும், திருஷ்யமாக தான், திருஷ்ய விவேகமாக இருக்க உருவங்கிறத வச்சுக்கொண்டு சொல்கிறோம். விஷயத்தை பார்க்கிற பொழுது கண் திருக்காக இருக்குது, மனசில் இருந்து பார்க்கிற பொழுது கண் திருஷ்யமாயிருது. அதே மாதிரி விஷயத்தை அறிகின்ற பொழுது கண் அருவமாக இருக்குது, விஷயம் உருவமாக இருக்குது. மனதில் இருந்து பார்க்கிற பொழுது
மனது அருவமாக இருந்து கண்கிற உருவத்தை பார்க்கின்றது, கண்கிற ஒரு ரூபத்தை பார்க்கின்றது. ஏன்னா மனசு கண்ணை மட்டும் பார்க்கறது இல்லை, காது மூக்கு மற்ற இந்திரிய விஷயங்களையும் பார்க்கின்றது. இப்போ மனது கண்ணோட ரூபத்தை எடுத்து கொண்டதுன்னா காதுக்கு போகிற பொழுது கேட்காது. அப்போ கண்ணோடு சேருகின்ற பொழுது கண்ணோட தன்மையை அடைகின்றது, காதோடு சேருகின்ற பொழுது காதோட தன்மையை அடைந்தது போல இருக்கின்றது. வாஸ்தவமாக மனது கண்ணு காது மூக்கு இவைகளுக்கு வேறானது, அவைகளை அறிவதாக இருக்கின்றது. அதனால் இந்த இந்திரியம் அது உருவம்னா, விஷயங்களை பார்க்கிற பொழுது அது அருவமாக இருந்தாலும் அதுவும் அறியப்படுவதால், மனதினால் அறியப்படுவதினால் இந்திரியங்களும் உருவம் உடையவை, மனதுதான் அருவம் என்பர் சிலர். அதுக்கப்புறம் அதன் வியாபாரத்தை அறி புத்தி அருவம் என்பர். அந்த மனதுக்கும் ஒரு விவகாரம் இருக்குது. மனது தானாக சிந்தனை பண்ணுகின்றது, பலவிதமான உணர்வுகளை அடைகின்றது, பலவிதமான எண்ணங்கள் சங்கல்ப விகல்பமாக வந்து போகின்றது, அதுவும் அறியப்படுகின்றது. மனதுக்குன்னு ஒரு வடிவம் இருக்கிறதுனால தானே அது அறியப்படுகின்றது. அப்போ அதை அறிகின்ற ஒரு புத்தியானது மனதிற்கும் வேறாக இருக்கின்றது. அந்த புத்தியை வைத்து பார்க்கிற பொழுது மனது உருவமுடையது, அதை அறிகின்ற அறிவு உருவம் அற்றது. ஏன்னா மனது அப்பப்போ எந்த விஷயத்தை சிந்தனை பண்ணுதோ அது ரூபமாக ஆகிவிடுகிறது, விஷய ரூபமாக மனது ஆகிவிடுகிறது. சினிமா பார்த்தாக்கா அந்த நேரத்தில் அதோட ஐக்கியமாக இருக்குது, இந்த காட்சியை பார்க்குதோ அந்த ரூபத்தை மனது அடைந்து விடுகிறது. மகிழ்ச்சியோ சந்தோஷமோ இல்லை சோகமோ கவலையோ எல்லா உணர்வுகளையும் அடைகின்றது. அப்போ எந்த காட்சியை பார்க்கிறதோ எந்த விஷயத்தை பார்க்கிறதோ மனது அந்த ரூபத்தை அடைந்து விடுகிறது. அதை அறிகின்ற ஒரு அறிவு, மனது இப்பொழுது இப்படி இருக்கின்றதுன்னா, என்னுடைய மனது இப்பொழுது இப்படி இருக்கின்றதுன்னா, அப்போ மனது எந்த சாந்த ரூபம்னா, மனது சாந்த ரூபமாக இருக்கிற பொழுது அதை அறிந்து என்னுடைய மனசு இப்போ ரொம்ப சாந்தமாக இருக்குது, இல்லை ரொம்ப கோபமாக இருக்குது, ஒரே பதட்டமாக இருக்குது, டென்ஷனாக இருக்குது, இல்லை ரொம்ப மகிழ்ச்சியாக சந்தோஷமாக இருக்குன்னா, அப்போ இந்த மனதினுடைய ரூபங்கள், மனது அடைகின்ற இந்த ரூபங்கள் அதற்கு வேறான ஒன்றினால் அறியப்படுகின்றது. ஆகவே மனதும் ரூபம் உடையது, உருவம் உடையது. அதை அறிகின்ற அறிவு அதுவே அருவம் என்பர் சிலர். அதுக்கப்புறம் அதற்கு மேலே அப்புத்தி கர்த்தத்துவங்கிறது கர்த்திருத்துவ, போக்தத்துவங்கிறது போக்திருத்துவங்கள் தம்மை அறிகின்ற, அந்த புத்தியினுடைய கர்த்திருவம் போக்திருத்துவங்கள் தம்மை அறிகின்ற ஜீவன் அவனை அரு என்பர். அந்த அகங்காரம்னு ஒன்று இருக்கே, ஜீவன் அகங்காரம், அவன் புத்தியை பயன்படுத்தி கொண்டு இருக்கின்றான். அந்த புத்தியும் பயன்படுத்தப்படுவதாக இருக்கின்றது. என்னுடைய புத்தினா, என்னுடைய புத்தி இவ்வாறு இருக்கின்றதுன்னு அகங்காரமானது அறிகின்றது. என்னுடைய அறிவு இப்பொழுது தெளிவாக இருக்குது, குழப்பமாக இருக்குது என்று அந்த புத்தியினுடைய தன்மைகள் அறியப்படுவதனால, அவ்வாறு அறியப்படுகின்ற பொழுது அவை ஒரு ரூபம் உடையதாக, ஒரு தன்மை உடையதாக இருக்கின்றன. அதனால் ஜீவனுடைய திருஷ்டியில் பார்க்கிற பொழுது புத்தி ரூபம் உடையது, அதை அறிகின்ற ஜீவன் ரூபம் இல்லாதவன், அருவன். ஜீவனையும் உண்டு பணி ஆட்டும், உண்டு பணினா உண்டு பண்ணி ஆட்டியும் அடக்கி வாசனையதாக அமரும் மூலப்பகுதி அருவென்பர். இந்த மூலப்பகுதிங்கிறது மூல பிரகிருதி, இந்த ஜீவனுக்கும் ஆதாரமாக காரணமாக அதை உண்டு பண்ணி அதை நடத்தி கொண்டு அதை ஆட்டி வைத்து கொண்டிருக்கின்ற அவித்யா மாயை, அது அருவம் என்பர். இந்த ஜீவனும் அவன் சுதந்திரமானவனாக இல்லை, இயக்கப்படுபவனாக இருக்கின்றான். தானாக ஆடுபவனா இல்லை, ஆட்டுவிக்கப்படுபவனாக இருக்கின்றார். ஏதோ ஒரு சக்தி அதற்கு மேலே இருந்து ஆட்டுகின்றது. அந்த சக்தியை மாயா சக்தி என்று சொல்லுகிறோம். அதுதான் மூல பிரகிருதி. மூல பிரகிருதி அவித்யா மாயா ஈஸ்வர சக்தி. அந்த ஈஸ்வர சக்திக்கு கட்டுப்பட்டதாக இந்த ஜீவன் இருக்கின்றான். ஆனால் ஜீவனும் ஒரு ரூபம் உடையவனாக இருக்கிறான். எண்ணற்ற ஜீவர்களை அந்த மூல பிரகிருத்தியானது உண்டு பண்ணி அதுவே அதை இயக்கி கொண்டு நடத்தி கொண்டு அப்புறம் தேவையான பொழுது அதை அடக்கியும்னா, அதை அடக்கி பிரளய காலத்தில் எல்லா ஜீவர்களையும்
அடக்கின எல்லாத்தையும் பெட்டியில் போட்டு பாம்பு பெட்டியில் போட்டு அடக்கிற மாதிரி இல்லை அதை ஜீவர்களெல்லாம் பெட்டியில் போட்டு அடக்கி அப்புறம் திரும்ப அடுத்த சிருஷ்டியில் எடுத்து வெளியே விடுது. அதனால் இந்த ஜீவனும் ஒரு உருவம் உடையவனாக இருக்கின்றான். அதற்கு மேலே அதை அடக்கி ஆளுகின்ற நடத்துகின்ற மூலப்பிரகிருதி அதை அருவம் என்பர். அதாக இருக்கானா அதனினுக்கு அதீதமாய் அதனினுக்கும் வேறானதாக அதற்கும் மேலானதாக இவைகளுடைய விரிவு ஒடுக்காதிகற்கு அமர் சாட்சியாகவே மேவியே உருகின்ற நாம். இந்த மூலப்பிரகிருதி அதுவும் லயமாகின்றது. அதுவும் இந்த பிரகிருதி அனைத்தும் லயமாகி இருக்கின்றது. எங்க பிரம்மத்தினிடத்தில் அதற்கு மேலான ஒரு புருஷன் ஒரு சைத்தன்யம் இருக்கின்றது. அதனிடத்தில் மூலப்பிரகிருதியானது லயமாகி இருக்கின்றது. அதனால் இந்த லயமாகின்ற பிரகிருத்தியும் உருவம் உடையது. உருவம் உடையதுன்னா அதற்கு மேலே அதை அறிகின்ற அதை ஆளுகின்ற இன்னொன்று இருக்கின்றது. அதனால் இந்த ஸ்தூலமாக இருக்கக்கூடிய பிரபஞ்ச பொருட்கள் ரொம்ப ஸ்தூலமான உருவம் உடையதாக இருக்குது. அதற்கு மேலே மேலே போகிற பொழுது சூக்ஷ்மத்தன்மை அதிகமாக இருக்குது, வியாபகத்தன்மை அதிகமாக இருக்குது. அதனால் உருவத்தன்மை குறைவாக இருக்குது, ஆனால் உருவம் உடையதாகத்தான் அது இருக்கின்றது. இப்படி மேலே போகிற பொழுது மாயை அது பிரம்மத்திற்கு கட்டுப்பட்டதாக பிரம்மத்தினால் அறியப்படுவதாக. அதனால் மாயையினுடைய விரிவு ஒடுக்காதிகற்கு அமர் சாட்சியாயினா இப்படி அனைத்திற்கும் அனைத்தினுடைய விரிவு ஒடுக்கங்களுக்கும் சாட்சியாகவே மேவியே உருகின்ற நாம் விளங்கவே தோற்றினும் காணொணா தன்மையின் நான் நான் இருக்கிறேன்கிறது விளங்குகின்றது. ஆனால் அதை அறிகின்ற இன்னொரு அறிவு அது ஒருபொழுதும் அறியப்படுவதாக ஆவது இல்லை. ஆகவே அதற்கு உருவம் என்பது இல்லை. ஆத்மா நாம் உருவமற்றவர்களாக இருக்கின்றோம். அதனால் ஒட்டுமொத்தமாக சமஷ்டியாக சிருஷ்டியை வைத்து பார்த்தாலும் அப்படித்தான், நம்ம வியஷ்டியாக சரீரத்தை வைத்து கொண்டு பார்க்கிற பொழுதும் இந்திரியங்கள் இந்திரிய விஷயங்கள் அதை பார்க்கிற பொழுது இந்திரியங்கள் சூக்ஷ்மமானதாக இருக்குது. அதற்கு உள்ள மனது இந்திரியங்களை விட சூக்ஷ்மமானதாக இருக்குது. மனது இந்திரியங்கள் அறியப்படுவதாக இருக்கிறதுனால ரூபமுடையதாக இருக்கின்றது. மனதுக்கு மேலே புத்தி மனதை அறிகின்றது. அதனால் மனதை விட புத்தி சூக்ஷ்மமானதாக இருக்குது, மனது அறியப்படுவதாக இருக்கின்றது. ஆகவே ரூபமுடையது. அப்புறம் புத்திக்கு மேலே ஆழ்ந்த தூக்கத்தில் என்ன ஆகுது, இந்த மனது புத்தி இந்திரியங்கள் விஷயங்கள் எல்லாம் விழிப்பு கனவு நிலையில் செயல்பட்டு கொண்டு இருக்கின்றன. ஆழ்ந்த தூக்கத்தில் இந்த அகங்காரம் புத்திக்கு மேலே இருக்கக்கூடிய அகங்காரம் ஜீவன் புத்தி மனசு இந்திரியங்கள் எல்லாமே அவித்தையில் லயமாகி விடுகின்றது. அதான் மூலப்பிரகிருதி. அவித்தையில் அவைகள் லயமாகி எல்லா ரூபங்களும் அவித்தையில் லயமாகி விடுகின்றன. அவித்யா மாத்திரம் இருக்கின்றது. அவித்யா மாத்திரம் இருக்குதான்னா அவித்தையும் அறியப்படுவதாக இருக்கின்றது. அதனால் அவித்தைக்கும் ஒரு ரூபம் இருக்கின்றது. அவித்தை அறியப்படுவதாக இருக்கிறதுங்கிறதா ரூபம். அப்போ ஆழ்ந்த தூக்கத்தில் அவித்யா ஒன்றையும் அறியாத தன்மை அதை அறிகின்ற ஒரு அறிவு ரெண்டுமே இருக்குது. வெறும் அவித்யா மட்டும் இல்லை, அறியாமை மட்டும் இல்லை, அதை அறிகின்ற அறிவும் இருக்கின்றது. அது சாட்சி. அதான் அமர் சாட்சியாகவே. வெளிப்பு கனவு நிறைகளில் இவைகள் விரிவடைந்திருக்கு. அதனால் இவைகளுடையன்னு போட்டார், எல்லாத்தையும் சேர்த்து போட்டார். விஷயங்கள் இந்திரியங்கள் மனது புத்தி ஜீவன் இது எல்லாமே விரிவடைகின்றது. ஆழ்ந்த தூக்கத்தில் மூலப்பிரகிருத்தியாக இருந்தது, பிறகு விரிவடைகின்றன. அந்த மூலப்பிரகிருத்திக்கும் சாட்சியாக விரிவு ஒடுக்கம், விழிப்பு கனவு நிலைகளில் விரிவு, ஆழ்ந்த உறக்க நிலையில் ஒடுக்கம், அவைகட்கு சாட்சியாகவே மேவியே உருகின்ற நாம், எப்பொழுதும் விளங்கி கொண்டிருக்கின்ற நாம். அவித்தை நான் அறியாமல் ஒன்றையும் அறியாமல் இருந்தேன் அப்படிங்கிற அனுபவம். அப்போ அந்த அறியாமையை அறிந்த ஒரு அறிவு அங்கே இருக்கின்றது. நான் சுகமாக தூங்கினேன், ஒன்றையும் அறியாமல் சுகமாக தூங்கினேன், அது அனுபவம். சுகமாக இருந்தேன்கிறது அனுபவம். அதை விழித்த பிறகு நமக்கு தெரிகிறது. அப்போ அந்த அனுபவத்தை அனுபவித்தவன் அந்த நேரத்தில் இருந்திருக்கிறான். அவன் யாருன்னா இப்போ விழிப்பு நிலையில் இருக்கிறவனுக்கு வேறான ஆளான்னா இல்லை, அதே ஆள் தான். அதனால தான் நான் அனுபவித்தேன்னு சொல்கிறான். தூக்கத்தில் யாரோ இருந்து அனுபவித்தார்னு சொல்கிறது இல்லை, நான் அனுபவித்தேன். கனவுக்குள்ளே ஒரு நான் இருந்து கனவு விஷயங்களை அனுபவித்து கொண்டிருந்தாலும் கனவுலேருந்து விழித்த பிறகு என்னது, நான் கனவு கண்டேன்னா.
கனவுக்குள்ளே இருக்கிற வரைக்கும் இந்த கனவு கண்ட நான்கிறது தெரியாமல் இருந்தது. கனவுக்குள்ளே ஒரு நானில் இருந்தான். ஆனால் கனவுல இருந்து விழித்த உடனே நான் கனவு கண்டேன். அப்போ என்னது, கனவை அனுபவித்தவன் கனவுக்கு வேறாக இருக்கிறான். அவன் தான் நனவு நிலையிலும் இருக்கிறான், வேற வேற ஆள் கிடையாது. எவன் நனவுல இருந்து நனவு விஷயங்களை நனவு உலகத்தை அனுபவிக்கிறானோ அதே நபர் அவனுக்கு கனவு அனுபவம் வருது, அதையும் பார்க்கிறான், அனுபவிக்கிறான். அவனுக்கே இந்த மனது உலகம் எல்லாம் ஒடுங்கி இருக்கின்ற அவித்யா அனுபவமானது, பொது ஒன்றுமற்ற அனுபவமானது இருக்கின்றது, அதையும் அனுபவிக்கின்றான். விழித்த பிறகு நான் ஒன்றையும் அறியாமல் இருந்தேன்கிறத அவன் அறிவிக்கின்றான். அதனால் எப்பொழுதும் சாட்சியாகவே இருக்கின்ற அந்த அறிவுக்கு வேறான ஒரு அறிவு, அதை அறிகின்ற அறிவு இருக்கான்னா இல்லை. அதனால் அது உருவம் இல்லை. மற்றதெல்லாம் உருவம் அறியப்படுவதனால அது உருவம் உடையதாக இருக்கின்றது, சொல்லப்படுகின்றது. அதனால் விளங்கவே தோற்றினும் உருகின்ற, சாட்சியாகவே மேவியே உருகின்ற நாம் விளங்கவே தோற்றினும் காணுனா தன்மையின், அதற்கு மேலே அது காணப்படுவதாக, அதை காண்பதாக இன்னொன்று இன்னொன்று இல்லை என்பதனால, அதுவே அனைத்தையும் அறிகின்றதாக இருப்பதனால அதற்கு ரூபம் இல்லை. அதனால் மிளிர்கின்ற நான் என்று சதா விளங்கி கொண்டிருக்கின்ற நான் நிரூபணாமே, எவ்வித ரூபமும் இல்லாதவன். அதனால் அறியப்படுவது ரூபமுடையது. ஆத்மா அறியப்படுவதா இல்லை என்பதனால ரூபம் உடையது அல்ல, நிரூபன். அடுத்த லட்சணம் சாந்தன். விறகினில் உண்டாம் வன்னி விறகை சுட்டு விஞ்சாமல் வீதலின் மெய்ச்சுருதியாலும் பிரகிருதி புருஷ சையோகத்தினாலும் பிறந்த அகண்டாக்கார விருத்தி ஞானம் நிறை பிரம்மத்தினின் வேறாம் பகுதி பூமா நிகழ் சாத்திரம் ஆதிகளை சுட்டுத்தானும் உரு கரியாய் உற்ற நமிழ் இரத்தலாலே உலகமில் நாம் சாந்தன் என ஓருவாயே. விறகினில் உண்டாம் வன்னி விறகை சுட்டு விஞ்சாமல் வீதலின் மெய்ச்சுருதியாலும் பிரகிருதி புருஷ சையோகத்தினாலும் பிறந்த அகண்டாக்கார விருத்தி ஞானம் நிறை பிரம்மத்தினின் வேறாம் பகுதி பூமா நிகழ் சாத்திரம் ஆதிகளை சுட்டுத்தானும் உரு கரியாய் உற்ற நமிழ் இரத்தலாலே உலகமில் நாம் சாந்தன் என ஓருவாயே. விறகினில் உண்டாம் வன்னி, வன்னினா நெருப்பு, வஹ்னிங்கிறதா வன்னின்னு இருக்கு, வன்னி நெருப்பு. விறகை சுட்டு, ஒரு விறகுல தோன்றுகின்ற நெருப்பானது அந்த விறகை எரித்து சாம்பலாக ஆக்கிவிடுகிறது. அதுக்கப்புறம் என்னது, விஞ்சாமல் வீதலின், அந்த எரிபொருள் இல்லைன்னா அந்த அக்னியானது அணைந்து போய்விடுகிறது. விஞ்சாமல்னா மிஞ்சாமல், எல்லாம் அது எரித்த பிறகு மிஞ்சாமல் தான் மிச்சம் இல்லாமல், வீதலின் தானே அழிந்து போய்விடுவது போல. மெய் சுருதியாலும், மெய்மையான சத்தியத்தை சொல்லுகின்ற சத்தியமான ஈஸ்வர வாக்கான ஸ்ருதியாலும், வேதங்களாலும், பிரகிருதி புருஷ சையோகத்தினாலும், சையோகம்ங்கிறது இங்கே விவேகத்தை குறிக்கிறது, பிரகிருதி மற்றும் புருஷனை பற்றிய விவேகத்தினாலும், ஸ்ருதி சொல்லுகின்ற பிரகிருதி புருஷன் அதை பற்றிய விவேகம், வேதாந்தத்தில் சொல்லப்படுகின்ற பிரகிருதி புருஷ விவேகம். பிரகிருதி புருஷ விவேகம்ங்கிறது பராபிரகிருதி அபராபிரகிருதி, ஈஸ்வரன் ஜெகத், இதான் இந்த விவேகம். பிரம்மம் மாயாவை பற்றிய விவேகம், ஆத்மா அனாத்ம விவேகம், பல வார்த்தைகளில் சொல்லலாம். பிரகிருதி புருஷ விவேகம், ஆத்மா அனாத்ம விவேகம், அல்லது பிரம்மம் மாயா விவேகம்.
மூர்த்த அமூர்த்த விவேகம் முன்னாடி பார்த்தோமே. அதனால் அமூர்த்தங்கிற லட்சணத்தில் என்ன சொன்னார்? இந்த பிரம்மத்துக்கு 2 ரூபம், ரெண்டு தன்மை இருக்குது. ஒன்று அமூர்த்தம், இன்னொன்று மூர்த்தம்னா சச்சிதானந்தம் அமூர்த்தம், நாமரூபம் மூர்த்தம். அப்படி இருக்கின்ற அந்த நாமரூபத்துக்கு பிரகிருத்தின்னு பேர், சச்சிதானந்தத்துக்கு பிரம்மம்னு பேர். அதனால் ஆத்மா அனாத்ம விவேகம். இந்த விவேகத்தினாலும் ஸ்ருதி அந்த ஆத்மா ஸ்ருதியில் இருக்க வேதாந்தம் உபனிஷத்துக்கள் ஆத்மா அனாத்மாவை பற்றி சொல்லுகின்றன. அதை முறையாக கற்று கேட்டு அந்த விவேகத்தை அடைந்த பிறந்தன. அதனால் பிறந்தன ஸ்ருதியினாலும் ஆத்மா அனாத்ம விவேகத்தினாலும் வேதாந்த சாஸ்திர விசாரத்தினாலும் தோன்றிய அகண்டாகார விருத்தி ஞானம், அகண்டாகாரமான விருத்தி ஞானம். அப்போ ஸ்வரூபத்தை பற்றிய ஞானம், ஆத்மாவை பற்றிய விருத்தி ஞானம். ஞானம் 2 இருக்குது. ஆத்மா ஞானஸ்வரூபமாக இருக்கின்றது. அது எப்பொழுதுமே சைத்தன்ய ஸ்வரூபம், ஞானஸ்வரூபமாக ஆத்மா இருக்கின்றது. அந்த ஆத்மாவை குறித்து விசாரம் செய்கின்ற பொழுது சாஸ்திரத்தின் வாயிலாக, குரு வாயிலாக ஆத்ம லட்சணங்களை அறிந்து ஆத்மா அனாத்ம விவேகம் செய்கின்ற பொழுது அந்த அந்தःகரணத்தில் ஆத்மாவை பற்றிய விருத்தி ஞானமானது ஏற்படுகின்றது. ஆத்ம ஞானம்னா என்னது? ஆத்மாவை பற்றிய விருத்தி ஞானம். மனது விருத்தி ரூபமாக தான் இருக்குது. விஷயங்களை அடைந்து, விஷய ஆக்கிருத்தியை அடைந்து விஷயங்களை பற்றிய அறிவு வருகின்ற பொழுது அது விஷயங்களை பற்றிய விருத்தி ஞானம். ஆத்மாவை அறிந்து ஆத்மாவை பற்றிய ஞானம் வர்ற பொழுது ஆத்மாவை பற்றிய விருத்தி ஞானம். நல்ல விருத்தினா எண்ணம்னு அர்த்தம். இந்த ஞானம்ங்கிறது எண்ண ரூபமாகத்தான் நமக்கு இருக்கின்றது. அந்த எண்ணத்திற்கு விஷயம் என்னன்னா, உலகம் விஷயமாக இருந்தால் உலக ஞானம், ஆத்மா விஷயமாக இருந்தால் ஆத்ம ஞானம். அந்த ஆத்ம ஞானத்துக்கு தான் விருத்தி ஞானம்னு பேர். அது எதை பற்றிய விருத்தி ஞானம்? அகண்டாகார விருத்தி ஞானம். அகண்டாகாரமாக இருக்கின்ற பிரம்மத்தை பற்றிய விருத்தி ஞானம். அதனால் பிரம்ம ஞானம் ஆத்ம ஞானம்ங்கிறதுக்கு இன்னொரு வார்த்தை அகண்டாகார விருத்தி ஞானம். அகண்ட ஆகாரம்னா என்னது? கண்டம்னா பிளவுபட்டது, ஆகாரம்னா வடிவம். பிளவுபட்டு இருக்கக்கூடிய, வேறுபட்டு இருக்கக்கூடிய விஷயங்களை பற்றிய ஞானம் கண்ட ஆகார ஞானம். இந்த ஆத்மா அகண்டமாக இருக்குது, சர்வ வியாபகமாக இருக்குது, எல்லை இல்லாததாக இருக்கின்றது. அகண்டாகாரமாக இருக்கக்கூடிய பிரம்மத்தை பற்றிய விருத்தி ஞானம். அதில் அகண்டாகாரம்னா பிரம்மத்தோட லட்சணம், அகண்டமாக இருப்பது. கண்டம் பிளவு இல்லாமல், வரையறை இல்லாமல், எல்லை இல்லாமல் எங்கும் இருக்கின்ற பிரம்மத்துக்கு அகண்டம்னு பேர். அது ஆகாரங்கிறது அதனுடைய ரூபம், சொரூபங்கிற அர்த்தம் இந்த இடத்துல. அதனால் அகண்ட ஆகாரத்தை உடைய, அகண்ட சொரூபத்தை உடைய பிரம்மத்தை பற்றிய விருத்தி ஞானம், பிரம்மத்தை பற்றிய ஞானம். இது எங்கே ஏற்படுது? அந்தःகரணத்தில் ஏற்படுகின்றது. ஏன்னா அஜ்ஞானம் எங்கே இருந்தது? அந்தःகரணத்தில் தான், மனசில் தான் ஆத்மாவை பற்றிய அஜ்ஞானம் இருந்தது. அஜ்ஞான விருத்தி மனதில் இருந்தது. ஆத்மாவை பற்றிய அஜ்ஞான விருத்தி மனதில் இருக்குது. அந்த அஜ்ஞான விருத்தியை போக்குறதுக்கான ஞான விருத்தி சாஸ்திர விசாரத்தினால மனதில் ஏற்படுகின்றது. அதனால் அது விருத்தி ஞானம். அந்த விருத்தி ஞானம் என்ன பண்ணுது? நிறை பிரம்மத்தினின் வேறாம் பகுதினா பிரகிருதி, பிரம்மத்திலிருந்து, அந்த நிர்குண பிரம்மம் அனைத்துக்கும் ஆதாரமான சச்சிதான பிரம்மத்திலிருந்து வேறாக இருக்கின்ற பகுதின்னு பிரகிருதி, அதனுடைய சக்தியாக வெளிப்பட்டு இருக்கக்கூடிய பிரகிருதி. பூமாங்கிறது இங்கே ஈஸ்வரனை குறிக்கிறது. ஈஸ்வரனும் உபாதியோடு கூடியிருக்கிறவன், மாயா பிரதிபிம்ப சைத்தன்யம், அதான் ஈஸ்வரன். அதனால் ஈஸ்வரன். அப்போ அந்த ஈஸ்வரன்கிற ஒரு உபாதி, நிகழ் சாத்திரம் ஆதிகளை, இவைகளை பற்றி சொல்லுகின்ற வேதம் முதலான சாஸ்திரம் அனைத்தையும், சாஸ்திரம் முதலானவைகளை அப்படின்னா அதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஸ்மிருதி, மற்ற எல்லா கிரந்தங்களும் என்னெல்லாம் இருக்கோ எல்லாமே. அதனால் பிரகிருதி, ஈஸ்வரன், சாஸ்திரம் முதலானவைகளை சுட்டுனா இவைகளை நீக்கி இந்த அகண்டாகார விருத்தி ஞானமானது பிரகிருதி, ஈஸ்வரன், அதை சொல்லுகின்ற சாஸ்திரம் அனைத்தையும் சுட்டு, அனைத்தையும் நீக்கினா, அனைத்தையும் மித்யா என்று நீக்கி, அனைத்தையும் மித்யான்னு நீக்கினா இது அனைத்திற்கும் ஆதாரமாக ஒரே சச்சிதானந்த பிரம்மமே இருக்கின்றது. அந்த பிரம்மத்திற்கு வேறாக இவை இல்லை என்று நீக்கி. அதனால் ஈஸ்வரன் இல்லை, கடவுள் இல்லைன்னு நீக்கி இல்லை, பிரம்மத்திற்கு வேறாக கடவுள் இல்லைன்னா.
அதற்கு தனியாக அவர் கடவுள்னு ஒன்று இல்லை. துவைத்தமாக இரண்டாவதாக ஒன்று இல்லை. ஏன்னா பிரம்மம் ஈஸ்வரன்னா, பிரம்மம் நிர்குணமாக இருக்குது, ஈஸ்வரன் சகுணமாக இருக்கிறார்னா அப்போ ரெண்டாச்சேனா அப்படின்னு. பிரம்மம் தான் மாயையோடு சேர்ந்து ஈஸ்வரனாக இருக்குது. அப்போ ஈஸ்வரனுங்கிறது ஒரு உபாதி. அந்த மாயையோடு சேர்ந்து இருக்கிற பொழுது பிரம்மத்துக்கு ஈஸ்வரன்னு பேரே ஒழிய பிரம்மத்தை விட்டுட்டு ஈஸ்வரன்னு தனியாக ஒரு ஆள் இல்லை. அதே மாதிரி பிரம்மத்தினுடைய சக்தி தான் பிரகிருதி, அது பிரம்மத்தை விட்டுட்டு தனியாக இல்லை. அதனால் அது தனியாக இல்லைன்னு புரிந்து கொள்வது தான் சுட்டு நீக்கிறது. அது வெறும் தோற்றம், பிரம்மத்திற்கு அந்நியமாக இல்லை. நகைங்கிற பொழுது தங்கத்திற்கு அந்நியமாக இல்லை. தங்கத்திற்கு வேறாக நகை இல்லைன்னு புரிந்து கொள்வது தான் நகையை நீக்குவது ஆகும். மற்றபடி தங்கம் இருக்குது, நகை இருக்குது. தங்க நகைன்னு சொன்னால் தங்கம் நகைன்னு ரெண்டு பொருள் இருக்கான்னா இல்லை, தங்கம் தான் நகைங்கிற ஒரு உருவத்தை எடுத்துக்கொண்டு இருக்கின்றது. அது பெரிய அளவில் இருக்கலாம், பெரிய கட்டியாக 1 கிலோ 2 கிலோன்னு இருக்கலாம். அப்புறம் ஒரு சின்ன அதிலேருந்து ஒரு பகுதியை எடுத்து ஒரு சின்ன தோடு மூக்குத்தி 1 கிராம், மில்லிகிராம் போயிட்டான் இப்போ. ஏன்னா 1 கிராம் வாங்குறதுக்கே சக்தி இல்லை, அதனால் மில்லிகிராம் விற்கிற அளவுக்கு, மில்லிகிராமே 1500 2000 அதனால் மில்லிகிராமெல்லாம் விற்கிற அளவுக்கு வந்துருச்சு அது. அப்படி ஒரு பகுதின்னு அப்போ தங்கத்தில் ஒரு சின்ன ஒரு மில்லிகிராம் மட்டும் எடுத்துக்கொண்ட அது ஜீவசரீரம் மாதிரி இருக்குது. மொத்தமாக இருந்தால், சமஷ்டியாக இருந்தால் ஈஸ்வரன்னா. அப்போ ஈஸ்வரன்னு பெருசாக இருக்கிற பொழுது அதற்கு ஒரு சக்தி உண்டு, சின்னதாக இருக்கிறப்போ ஒரு சக்தி உண்டு. ஆனால் அது அளவை வைத்து கொண்டு சின்னது பெருசுன்னு இருக்கே இல்லையா, சொரூபம் ஒன்று தான். அதனால் அந்த தங்கத்திற்கு வேறாக ஒரு சிறு நகையும் இல்லைன்னா, அது பெருசாக இருக்கலாம், பெரிய ஒட்டியானமாக இருக்கலாம், பெரிய கிரீடமாக இருக்கலாம், அல்லது சின்ன விரல் மோதிரமாக இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் அது தங்கத்திற்கு வேறாக இல்லை, தங்கம்தான் இருக்கிறது. அது வேறாக இல்லைன்னு புரிந்து கொள்ளுதல் என்பது தான் ஞானம். அல்லது பிரம்மமே அதுவாக இருக்கின்றது என்று புரிந்து கொள்வது தான் அவைகளை சுடுதல். அதனால் இந்த விருத்தி ஞானம், அகண்டாகார விருத்தி ஞானமானது மற்ற எல்லா நாமரூபங்களையும் எல்லா உபாதிகளையும் மித்யா என்று நீக்கி ஒரு கரியாய். அதனால் சாஸ்திரம் முதலான எல்லா சாஸ்திரமும் தான், இந்த பிரம்மத்தை பற்றி சொல்லுகின்ற சாஸ்திரமும் சப்தரூபம் அதுவும் மித்யாதான். அதனால் பிரதிபாதிக்கப்படுகின்ற பிரம்மம் மட்டும்தான் சத்தியமே ஒழிய எல்லாமே மித்யா என்று நீக்கி ஒரு கரியாய் சாட்சியாய் எல்லாத்தையும் நீக்கின பிறகு மிச்சமாக இருக்கக்கூடிய தான், அதெல்லாம் சுட்டு தானும் இந்த விருத்தி ஞானமானது அனைத்தையும் நீக்குகின்றது. நீக்கின பிறகு உற்ற நமில் இரத்தலாலே அந்த விருத்தி ஞானம் அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா அதுவும் சொரூபத்தில் லயமாகி விடுகிற ஆத்மா. அதுக்கப்புறம் அதுக்கு வேலை இல்லை. எப்படி முன்னாடி உதாரணத்துக்கு தான் சொன்னார், இந்த நெருப்பானது விறகுல தோன்றின நெருப்பானது மற்றதெல்லாம் எரிச்சிட்டு கடைசியில் தானும் எரிந்து இல்லாமல் அணைந்து விடுகிறது. அந்த மாதிரி விருத்தி ஞானமானது சாஸ்திர விசாரத்தினால குரு உபதேசத்தினால தோன்றுகின்ற ஆத்ம அனாத்ம விருத்தி ஞானமானது அனாத்ம பதார்த்தங்கள் அனைத்தையும் நீக்கிய பிறகு ஆத்மாவில் ஒடுங்கி விடுகிறது. அதுக்கு மேலே அதுக்கு வேலை இல்லை. அது ஆத்மாவில் ஒடுங்கி விடுகின்றது. அதனால் இரத்தலால் என்ன, ஆத்மாவாகிய நம்மிடத்தில் அது இரத்தலால்னா. அதெல்லாம் பிணம் துடு கைவில நவநீதத்தில் பிணம் சுடு தடி போல் போமேனா. இந்த பிணம் சுடு தடினா சுடுகாட்டுக்கு போனால் ஒரு பிணத்தை எரிக்கிறான். அவன் எரிக்கிற பொழுது நிறைய விறகு அடுக்கி வச்சு அந்த உடம்பை எரிக்கிறான். அது அப்பப்போ நல்லா எரியணுங்கிறதுக்காக அந்த விறகுல இருந்தே ஒரு விறகை எடுத்து அப்பப்போ கிண்டி விடுவான். எரிஞ்சு முடிச்சதுக்கப்புறம் அந்த விறகனை வீட்டுக்கு கொண்டு போவான்னா கடைசியில் அதுலேயே போட்டுட்டு போயிடுவோம். அதுக்கு மேலே அதுக்கு தேவையில்லை, அதுக்கு மேலே அதற்கான வேலை இல்லை, அதுலேயே போட்டு போயிடுறான். அதே மாதிரி இந்த விருத்தி ஞானமானது அனாத்ம பதார்த்தங்களை நீக்கிய பிறகு அது தான் ஒடுங்கி விடுகிறது, இறந்து விடுகிறது, இல்லாமல் போய்விடுகின்றது. அது இருக்கிறதுக்கான அவசியம் இல்லாமல் போய்விடுகிறது. அதனால் மிச்சமாக இருக்கிற ஒரே ஆள் நாம தான். உலகமில் நாம் சாந்தன் என ஓருவாயே. ஆகவே அதற்கு மேலே பிரச்சனை பண்ணுறதுக்கு ரெண்டாவது ஆள் இல்லை. அதனால் சாந்தமாக தான் இருந்தாகணும். எங்கே சாந்தம் போகுதுன்னா ரெண்டாவதாக ஒரு ஆள் வந்தால் தான் சாந்தம் போகுது. இங்கே ரெண்டாவதாக இருக்கிற அனைத்தையும் நீக்கியாச்சு, அதை நீக்குகின்ற மனதையும் நீக்கியாச்சு. கடைசியில் ஆத்மா மாத்திரம் இருக்குன்னா சாந்தம்ங்கிறது இருக்கின்றது, இயல்பாக இருக்கின்றது. மிச்சமாக ஒன்றையாக ஏகமேவ அத்விதீயமாக இருக்கின்ற நாம் சாந்த ஸ்வரூபம் என ஒருவாயே.
அடுத்த பாடல் அபயன். அப்பயன்னு இருக்கு. பயம் இல்லாதவன் பயன். அதனால் என்ன பண்ணணும், பயன்னா பிரயோஜனம்ங்கிற அர்த்தத்தில் இங்கே சொல்லலை. பயம் இல்லாத தன்மை அபயம். அபயம் எவனிடத்துல இருக்கோ அவனுக்கு அபயன்னு பேர். அபயன், அந்த 4வது பா போட்டுக்கணும். அபயன், பயம் இல்லாதவன் அபயன். யாரு? ஆத்மா. பயமற்றோன் அபயனாம் ஒன்றுக்கு ஒன்று. பயமுற்ற மிருக பட்சி மனுடர் மன்னர். மயலின் முனி சுரர் அசுரர் உலோகபாலர். மாலரணே முதலான பெயர்களாலும் ஸ்வயம் சித்தாம் அகண்ட நமை அறுக்க வெட்டா. சுட நினைக்க பிடிக்க அடைக்கப்படாதால் இயலும் ஒரு பயம் அதுவும் அற்றே உற்ற. எழிலான நாம் அபயன் என்ன ஓர்வாய். பயமற்றோன் அபயனாம் ஒன்றுக்கு ஒன்று. பயமுற்ற மிருக பட்சி மனுடர் மன்னர். மயலின் முனி சுரர் அசுரர் உலோகபாலர். மாலரணே முதலான பெயர்களாலும் ஸ்வயம் சித்தாம் அகண்டனமை அறுக்க வெட்ட. சுட நனைக்க பிடிக்க அடைக்கப்படாதால் இயலும் ஒரு பயம் அதுவும் அற்றே உற்ற. எழிலான நாம் அபயன் என்ன ஓர்வாய். பயம் அற்றோன், பயம் இல்லாதவன் அபயனாம். எவனிடத்தில் யாரிடத்தில் எப்பொழுது பயமானது இல்லையோ அவனுக்கு அபயன் என்று பெயர். ஒன்றுக்கு ஒன்று பயம் உற்ற மிருக பட்சி மனுடர் மன்னர். இது ஒன்றுக்கு ஒன்று இன்னொன்றுக்கு அச்சப்படுகிறது, பயப்படுகிறது. ஒரு பறவை ஒரு மிருகத்துக்கு பறவையை பார்த்து பயம், அல்லது பறவைக்கு மிருகத்தை பார்த்து பயம். அதை விட பலம் பொருந்தியதை பார்க்கிற பொழுது அதற்கு பயம், உயிர் பயமானது வருகின்றது. அதனால் நமக்கு ஆபத்து மரணம் வரும் என்ற அச்சமானது பயமானது வருகின்றது. அதனால் ஒன்றுக்கு ஒன்று பயமுற்ற, ஒன்றுக்கு ஒன்று பயத்தை உண்டு பண்ணுவதாக இருக்கின்ற மிருகம், விலங்குகள், பட்சி, பறவைகள், மனுடர். இந்த மிருகம் பட்சிக்கு மனுஷனை பார்த்தா பயம், மனுஷனுக்கு அதை பார்த்தா பயம் இருக்குது. அப்புறம் அவைகளுக்கு மனிதனை பார்த்தா பயம் இருக்குது. இந்த மனிதரிடத்திலேயே கொஞ்சம் அதிகாரம் உடையவனாக இருந்தால் அதிகாரம் இருக்கிறவனுக்கு இல்லாதவனுக்கு இருக்கிறவனை பார்த்தா பயம் இருக்குது. அதனால் சாமானிய மனிதர்களுக்கு மன்னரை பார்க்கிற பொழுது பயம் இருக்குது. மயலின் முனினா, இந்த மயக்கம் இல்லாத அஞ்ஞான நிவர்த்தியாகி ஞானியாக இருக்கக்கூடிய முனிவர்கள், யோகிகளை பார்த்தா மன்னர்களுக்கும் பயம் இருக்குது. ஒரு பெரிய படை வச்சுருந்தாலும் முனிவர் முன்னாடி அவர் ஒன்றும் கிடையாது, அவர் சாபம் கொடுத்துருவார். விஸ்வாமித்திரர் அப்படித்தானே வசிஷ்டர்கிட்ட போகிறார். வசிஷ்டரை பார்க்க போகிற பொழுது ஒரு சக்கரவர்த்தியாக ராஜாவாக போகிறார். ஆனால் வசிஷ்டர் அவரை பார்த்து ஒன்றும் பயப்படல, அவர் பிரம்ம தண்டத்தை வச்சுட்டார். நீ என்ன வேணாலும் பண்ணிக்க, நான் காமதேனு அனுப்புனா அதெல்லாம் ஒன்றும் அனுப்ப முடியாதுன்னா, நான் எடுத்துகிட்டு போகிறேன், நான் முடிஞ்சால் எடுத்துகிட்டு போய்க்கேன்னு வச்சுட்டேன். அவள் என்ன ஆச்சு, சண்டை போட்டு ஜெயிக்க முடியலை. அவன் முனிவருடைய சாபத்துக்கு முன்னாடி ராஜாவோட அதிகாரம் ஒன்றும் இல்லை. முனிவருடைய தபசக்திக்கு முன்னாடி ராஜாவினுடைய அதிகாரங்கிறது ஒன்றும் இல்லாமல் போய்விடுகிறது. அதனால் முனிவர்களை பார்த்தா இந்த ராஜாக்கள் அவர்களுக்கு அச்சமானது இருக்கின்றது. அதனால் ஐந்தவித்தான் ஆற்றல் அகல் விசும்புலார் கோமான் இந்திரனே சாலும் கரீனா. ஆனால் இந்திரனுக்கே இது இந்த துறவிகளுடைய பெருமையை சொல்கிற, இந்திரனே சாலும் கரீனா, இந்திரனே மிகுந்த சான்றுனா. யார்? இந்த கௌதம முனிவர்கிட்ட சாபம் வாங்கினானேனா. அவன் தேவர்களுக்கெல்லாம் தலைவன்.
ஆனால் அவனுக்கே சாபம் கொடுக்கக்கூடிய சக்தி ஒரு மனிதனாக பிறந்த ஒரு முனிவருக்கு இருக்கின்றதுன்னா அப்போ தபஸோட பலத்தை சொல்கிறார். அதனால் நீத்தார் பெருமையை பற்றி சொல்கிற பொழுது ஐந்தவித்தான் ஆற்றல்னா, ஐந்தவித்தன் 5 புலன்களையும் கட்டுப்படுத்தி தபஸ் செய்யக்கூடியவனுடைய சக்திக்கு சான்று என்னன்னா இந்திரன்னா. தேவர்களுக்கு தலைவனாக இருக்கக்கூடிய இந்திரன் கௌதம முனிவர்கிட்ட சாபம் வாங்குகிறான். அதனால் இந்த ராஜாக்களுக்கு முனிவர்கள் அவர்களுக்குள்ளேயும் யோகிகளாக இருக்கக்கூடிய முனிவர்களை பார்த்தா பயம் இருக்குது. அதற்கு மேலே தேவலோகத்தில் இருக்கக்கூடிய சுரர் தேவர்கள் இருக்கிறார்கள். தேவர்களுக்கு யார் என்னன்னா அசுரரை பார்த்தா பயமாக இருக்குன்னா, தேவர்களுக்கு அங்கேயும் அவனுக்கு அசுரர் என்ன பண்ணுவாங்கிறது அதை பார்த்து பயந்து இந்திரனே ஓடி ஒளிஞ்சுக்கிறான். ஆனால் தேவர்களுக்கு அசுரர்களை பார்த்தா பயம் இருக்குது. அசுரர்களுக்கு லோகபாலர்கள்னு இருக்கிறார்கள். அவர்களை பார்த்து அவர்களை கட்டுப்படுத்துறதுக்கு தானே இருக்கிறார். அதனால் பிரம்மா விஷ்ணு சிவன் இவர்கள் அவர்களுக்கு கீழே இருக்கிறவர்களாக லோகபாலர்கள். இப்போ லோகபாலர்கள் அசுரர்களை கட்டுப்படுத்தக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். அதனால் அசுரர்களுக்கு லோகபாலர்களை பார்த்தா பயமாக இருக்குது. அந்த லோகபாலர்களும் யார்? மால் அரணே முதலான பெயர்களாலும் சுயம் சித்தாய், அந்த மால் அரண் அப்படின்னு இருக்கக்கூடிய பலவிதமான தேவர்கள். மால்னா பெருமாள், அதுக்கப்புறம் அரண்னா விஷ்ணு சிவபெருமான், லோகபாலர், மால் அரணே முதலான பெயர்களாலும். கீழே விளக்கத்தில் பார்த்த அசுரர்கள் பூமியை காக்கின்ற லோகபாலர்களால் பயமுறுவர். உலகை காக்கின்ற திருமாலும். அந்த லோகபாலர்களுக்கு திருமாலை பார்த்தா பயம். திருமாலுக்கு அரணே அரணை பார்த்தா சிவனை பார்த்தா பயமா. அப்படி கீழே இருக்கு. ஏன்னா எழுதுனது செய்வாளாக இருப்பார், வேற ஒன்றும் இல்லை. அவ்வளோதான். லோகபாலர்களுக்கு சிவனையும் பெருமாளையும் பார்த்தா பயம்னு பொதுவாக போட்டுடலாம். ஆனால் என்னென்னா திருமாலுக்கு ருத்ரனால் பயம் உருவ, திருமாலும் ருத்ரனால் பயம் உருவார்னா பாட்டு எழுதினாலும் இல்லை உரை எழுதினாலும் செய்வாளுங்கிறது தெரியுது. அவ்வளோதான். அதனால் மாலரனால் மற்ற தேவர்களுக்கு பயம் இருக்குது. முதலான பெயர்களாலும் இந்த பெயர்களால் இந்த ஜீவர்களால் பயமானது இருக்கின்றது. சுயம் சித்தாம் அகண்ட நமை அறுக்க, இதற்கெல்லாம் மேலாக இதற்கெல்லாம் வேறாக இருக்கின்ற சுயம் சித்தாம், சுயம சைத்தன்ய சொரூபமாக இருக்கின்ற சுயம்புவாக இருக்கின்ற நம்மை ஆத்மாவாகிய நம்மை அறுக்க. இது பயப்படுறதுக்கு என்ன இருக்குது? அவனெல்லாம் சரீரத்தோடு இருக்கக்கூடியவர்கள். அதனால் வெட்டு குத்து கை காலில் வெட்டினா காயம் வரும், அப்புறம் மரணம் வரும். அந்த சரீரம் அழிந்தால் மரணமானது வருகின்றது. அதனால் பயம் இருக்குது. எங்கே சரீரம் இருக்கோ அந்த சரீரத்துக்கு அழிவு வரும் தான் பயம். அந்த அழிக்கக்கூடிய ஆள் அவனுடைய பெரிய ஆளாக இருக்கிறான். அதனால் பயம். இவன் நம்மளை அழிச்சிருவாங்கிற பொழுது பயமானது வருகின்றது. ஆனால் நமக்கு ஆத்மாவாகிய நமக்கு ஆத்மாவிற்கு பிரம்மத்தை அழிப்பதற்கு அறுக்க, வெட்ட, சுட, நனைக்க, பிடிக்க, அடைக்க படாதால்னா இந்த ஆத்மாவை நீ அறுக்க முடியாது, கத்தியால் அறுக்கவோ வெட்டுதலோ முடியாது, நெருப்பால் சுட முடியாது, தண்ணீர்னால் நினைக்க முடியாது, அவரை பிடித்து வைக்க முடியாது, பிடித்து அடைக்க முடியாது. இப்படி எந்த விதத்திலையும் இல்லாததுனால, எந்த விதமான ரூபமும் இல்லாததுனால, ஷரீரங்கிறது இல்லாததுனால ஆத்மாவிற்கு அழிவென்பது ஒரு பொழுதும் இல்லை. அதனால் பகவத்கீதையிலையும் பகவான் சொல்கிறார்ல, என்ன சொல்கிறார்? நெருப்பால் எரிக்க முடியாது, நீரால் நினைக்க முடியாது, காற்றால் உலர்த்த முடியாதுங்கிறது இருக்கு. அதனால் ஆத்மா அப்படி இருக்கிறதுனால ஆத்மா நான் என்று அறிந்து கொண்டவன் ஷரீரத்தினுடைய அழிவை குறித்து பயப்படுவது இல்லை. அது யாராக இருந்தாலும், மனிதனாக இருக்கலாம், தேவராக இருக்கலாம், யாராக இருந்தாலும் தன்னை ஆத்மா என்று புரிந்து கொண்டால் அழிவென்பது இல்லை. அல்லது சரீரமாக எடுத்துக்கொண்டால் கண்டிப்பாக அழிவானது இருக்கின்றது. அப்போ அழிவு எதனால் வருகிறதோ அதை குறித்து பயமானது இருக்கின்றது. இந்த புறத்தில் இருக்க தன்னை விட பலம் பொருந்திய ஆள் நம்மை அழித்து விடுவான்னு நினைக்கிற பொழுது பயமானது வருது. எதுவுமே இல்லைனாலும் சரீரம் இருந்தால் ஒரு நாள் எரிஞ்சு போகும். யமனை பார்த்து பயம்னா யமன் எடுத்துகிட்டு போயிடுவார்னு பயமானது இருக்குது. இப்போ சரீரம்னு இருக்கிற பொழுது, சரீரத்தை பற்றி எண்ணம் இருக்கிற பொழுது அந்த பயமானது இருக்கும். ஆத்மா நாம் என்றால் ஆத்மாவுக்கு ஒரு பொழுதும் அழிவென்பது இல்லை.
ஆத்மாவை அழிக்க முடியாது. ஏன்னா ஆத்மா தோன்றியது அல்ல, அது உருவமுடையது அல்ல, உடலுடையது அல்ல, அது பஞ்சபூத காரியம் அல்ல. ஆகவே அதை எந்த பஞ்சபூதங்களாலும் ஒன்றும் செய்ய முடியாது. அதனால் இயலும் ஒரு பயம் அதுவும் அற்றே உற்ற எழிலான நாம் அபயன் என்ன ஓர்வாய். அதனால் இது எதுவுமே இல்லாத, எவற்றினாலும் ஒன்றும் செய்ய இயலாததாக இருக்கின்ற நாம் அபயன். அதனால் பயம்ங்கிறது தன்னை ஆத்மா என்று உணர்ந்து கொண்டார். இதை குறித்து பயப்பட வேண்டியது இல்லை. உணர்ந்து கொண்டவனுக்கு பயமானது இல்லை. அதனால் ஆத்மாவுக்கே பயம்ங்கிறது இல்லை. ஏன்னா அது பயமுறுத்துறதுக்கு ரெண்டாவது இல்லை, அதற்கு அழிவென்பது இல்லை. அடுத்த லட்சணம் நித்யானந்தம். ஈனவிடமுறும் தேனின் ஓர் ஊர்கள் சீமை. இதில் ஊர்கள்னு இருக்குது, ஊர்கள்னு எடுத்துக்கொள்வது நல்லது. ஊர்கள், ஓர் ஊர்கள், தேனின் ஓர் ஊர்கள். ஈனவிடமுறும் தேனின் ஓர் ஊர்கள் சீமை நல் ராஜ்யம் அது ஆழ்வர் சுகமும். எதிரி அனல் வியாதி உட்பீடை மழை சோரற் காற்று. இடியாதி துன்பமுறலால் ஆனந்தம் எண்ணல் கூடாது ராஜ்யம் முழுதும். ஆளுதலும் 100 வயதும் அரோக திடகாத்திரமும் ஆதியாம் லட்சணம். அடைந்தவர்க்கு உற்ற மனுட ஆனந்தம் உண்டு இதனின் 100 அதிகமாய். அறிவரையில் உற்ற சுகமும் அமரு காலாந்தரத்து அழிதலால் இத்தனையும். அமர் மாயை என்று தள்ளி ஊனமுறு வாந்தி பணும் அசனம் எனவே விட்டு. ஒரு காலும் மாறல் இலதாய் உள அகண்ட ஆனந்தமே உருவமான நாம். ஒப்பில் நித்தியானந்த நாம். ஈனவிடமுறும் தேனின் ஓர் ஊர்கள் சீமை நல் ராஜ்யம் அது ஆழ்வர் சுகமும். எதிரி அனல் வியாதி உட்பீடை மழை சோரற் காற்று. இடியாதி துன்பமுறலால் ஆனந்தம் எண்ணல் கூடாது ராஜ்யம் முழுதும். ஆளுதலும் 100 வயதும் அரோக திடகாத்திரமும் ஆதியாம் லட்சணம். அடைந்தவர்க்கு உற்ற மனுட ஆனந்தம் உண்டு இதனின் 100 அதிகமாய். அறிவரையில் உற்ற சுகமும் அமரு காலாந்தரத்து அழிதலால் இத்தனையும். அமர் மாயை என்று தள்ளி ஊனமுறு வாந்தி பணும் அசனம் எனவே விட்டு. ஒரு காலும் மாறல் இலதாய் உள அகண்டானந்தமே உருவமான நாம். ஒப்பில் நித்தியானந்த நாம். ஈன விடம் உறும் தேனின் ஓர் ஊர்கள் சீமை நல் ராஜ்யம் அது ஆழ்வர் சுகமும். ஒரு பெரிய ராஜ்யத்தை உடையவராக இருக்கிறார், ஒரு பெரிய சக்கரவர்த்தி இருக்கிறார். அதனால் எண்ணற்ற ஊர்களை உடைய. இந்த ஈனவிடம் உறும் தேனின் அப்படிங்கிறதுக்கு ஒன்றும் பெரிய தெளிவான சரியான அர்த்தம் புரியலை. விஷம் உடைய தேன் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அல்லது தேனி அப்படின்னு, தேனையும் உண்டு பண்ணுது, அதே சமயம் அதில் விஷமும் இருக்குது, அதனிடத்தில் விஷமும் இருக்குது.
அந்த மாதிரி எல்லா ராஜ்யம் இருந்து ராஜ்ய சுகம் இருந்தாலும் அதில் துக்கமும் இருக்குது அப்படிங்கிற அர்த்தத்தில் அந்த உதாரணத்தை எடுத்துக்கொள்ளலாம். ஈனன கீழான, விடம்ங்கிறது விஷம், உறும் தேனின்னா அந்த தேனியினுடைய தேனில் அதுவும் இருக்குது, அல்லது தேநீரிடத்தில் அது இருக்கிறது அப்படின்னு. ஊர்கள், ஓர்னா அது போல அப்படிங்கிற அர்த்தம் பண்ணிக்கொள்ளலாம். ஊர்கள் சீமை நல் ராஜ்யம், நல்ல பெரிய ராஜ்யம் இருக்குன்னா பரந்த தேசமாக இருக்கின்றது. அது ஆள்வர், அதை ஆளுகின்ற ஒரு சக்கரவர்த்தி. அவனுடைய சுகம், அவனுக்கு ஒரு சுகமானது இருக்கும். மற்ற எல்லா மனிதர்களை விட அவன் அதிக சுகமுடையவனாக இருப்பான், அதில் ஒன்றும் சந்தேகம் இல்லை. அந்த சுகமும் அது நிரந்தரமாக நிலையாக இருக்குமானா இல்லை, அங்கேயும் நிறையா பிரச்சனைகள் ஆபத்து இருக்குது. எப்படியெல்லாம் ஆபத்து வருங்கிறதுக்கு தான் அடுத்த வரியில் சொல்கிறார். எதிரினா பக்கத்து நாட்டிலேருந்து எப்போ படையெடுத்து வருவான்னு தெரியாது, எப்போ எங்கே குண்டு போடுவான்னு தெரியாது, இல்லை உள்ள தீவிரவாதி அடுத்து அனுப்பிச்சி விடலாம், எப்படி வேணாலும் பண்ணலாம். அங்கேயும் எதிரிங்கிறது பக்கத்து ராஜ்யம், அவனுடைய ராஜ்யம் இல்லாத பகுதி. எவ்வளவு பெரிய சக்கரவர்த்தி பெரிய ராஜ்யமாக இருந்தாலும் அதற்கு அந்நியமாக இன்னொரு ராஜ்யம் இருக்குது. அதனால் எதிரி இருக்கிறார்கள். எதிரி வெளியேயும் இருக்கலாம், உள்ளேயும் இருக்கலாம். உள்ளேயே இருந்து தேசத்துக்கு எதிராக செயல்படக்கூடியவன் இருப்பான். அதனால் எதிரிங்கிறதுனால ஒரு பயமானது. ஒரு பக்கம் அதில் நல்ல சுகம், வாழ்க்கை வசதிகள் எல்லாம் இருந்தாலும் முழு அதிகாரம் இருக்குது, சேவை செய்யறதுக்கு சேவகர்கள் இருக்காங்க, எதை நினைச்சாலும் செய்வதற்கு அடைவதற்கான முழு உரிமை அதிகாரமானது அவனுக்கு இருந்தாலும் எதிரி என்பவர்கள் இருக்கிறார்கள். எதிரி பக்கத்து நாட்டில் இருக்கலாம், உள்நாட்டில் இருக்கலாம், கூட இருக்கிற ஆளாகவே இருக்கலாம். பார்க்கலாம் பெரிய ராஜ்யங்களெல்லாம் எதிரி எங்கேயும் இல்லை, உள்ளே இருக்கிற ஆள் தான். அவன் மாமனா மச்சானா வேறு ஏதோ அண்ணன் தம்பியாக இருக்கலாம். அப்படித்தான் ராஜ்யத்தை பார்க்குறோம். கூடையே இருக்கிற ஆள் எப்போ காலம் வருவான்னு தெரியாது. அதனால் எதிரிங்கிறது இருக்கிறான். அப்புறம் அனல்னா தீ விபத்து முதலானவை பெரிய அளவில் ஏற்படுகின்ற பொழுது துன்பம் வருகின்றது. வியாதி வருதுன்னா அவனுடைய சரீரத்துக்கே வியாதி வரலாம், வியாதியினால் துன்பம் வருது. உட்பீடைனா உள்ள வெளியே, வியாதிங்கிறது உடம்பு சரீரத்துக்கு வர்றது, உள்ள மனசு சம்பந்தமாக மனநோய்கள் முதலானவைகள் வரலாம் அவனுக்கு. அப்புறம் மழை, வெளியே பெரிய தொடர்ச்சியான மழை பெய்தோ அல்லது மழை பெய்யாமல் போயோ எந்த விதத்திலையும் தேசத்துக்கே ஒரு பஞ்சம், பெரிய பஞ்சம் வருதுன்னா அப்போ அது ராஜாவை பாதிக்கத்தானே செய்யும். அவன் மட்டும் சுகமாக இருக்க முடியாது. இல்லை அதிகமாக மழை பெஞ்சு அதனால் வெள்ள நிவாரணம் கொடுக்கணும். மழை பெய்யலைன்னா பஞ்ச நிவாரணம் கொடுக்கணும், மழை நிறையா பெஞ்சால் வெள்ள நிவாரணம் கொடுக்கணும். அப்போ அதை அவன் செய்து கொண்டு இருக்கணும். அதனால் துன்பமாக மக்களுக்கு துன்பம் இருக்குது. மக்களுக்கு துன்பம் இருந்தால் அது ராஜாவினுடைய பொறுப்பு. அதனால் அவனுக்கும் அதனால் துன்பம் இருக்கின்றது. அப்புறம் சோரர், திருடர் இருக்கிறார்கள், திருடர்களால் பயம் இருக்குது. காற்று, நெருப்பு, மழை, காற்று இதெல்லாம் புயல் வருது. பெரிய புயல் வந்தால் இயற்கை சீற்றங்கள் அதெல்லாம் வருகிற பொழுது ஆதி பௌத்திகம் ஆதி தெய்வீகம்லாம் இருக்கே, இதெல்லாம் இந்த விதமான துன்பம், ஆத்தியாத்மிகம், ஆதி பௌத்திகம், ஆதி தெய்வீகம், 3 விதத்திலையும் ராஜாவாக இருந்தாலும் துன்பம் வருவதற்கான வாய்ப்பு இருக்கின்றது. அப்புறம் இடி ஆதி துன்பம்னா இடி முதலானவைகள் வருதல். ஆதின்னு போட்டார், நமக்கு தெரிய என்னெல்லாம் இருக்குது எல்லாத்தையும் சொல்லிட்டாரு. அதற்கு மேலே ஆதின்னா இன்னும் பூகம்பம் வரலாம், வேறு என்ன எப்படியோ வரலாம். திடீர்னு கொரோனா வந்ததுன்னா யாருக்கு தெரியும். சின்ன சின்ன நோய் வருது, பெரிய அளவில் ஒரு பெருந்தொற்று நோய் வருதுன்னு. அதனால் ஆதின்னு என்னெல்லாம் போட்டுக்க வேண்டியதான். ஆதி துன்பம் உரலால்னா, அதனால் பெரிய ராஜாவாக இருந்தாலும் அவனிடத்துல சுகம் இருந்தாலும் துன்பம் வருகின்றது. அதனால் அவனை நித்தியானந்தன்னு சொல்ல முடியாது. அது நித்தியமான ஆனந்தம், நிரந்தரமான ஆனந்தம்னு ராஜா அனுபவிக்கின்ற ஒரு செல்வந்தன் அனுபவிக்கின்ற ஆனந்தத்தை சொல்ல முடியாது. ஆனந்தம் எண்ணல் கூடாது. இப்படியெல்லாம் துன்பம் வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. துன்பம் வருகின்றது என்பதனால அவனுடைய இன்பம் ஆனந்தம் என்று சொல்லுதல் கூடாது. சரி, அப்படியே இருந்தாலும் இந்த பிரச்சனையெல்லாம் குறைவாக இருக்குது. நல்ல ராஜ்யம் முழுதும் ஆளுதலும் 100 வயதும் அரோக திடகாத்திரமும் ஆதியாம் லக்ஷணம் அடைந்தவருக்கு இது எதுவுமே இல்லை. நிறைய புண்ணியம் பண்ணியிருக்கிறான், பெரிய புண்ணியசாலியாக இருக்கிறார். அதனால் நல்ல ராஜ்யம் இருக்குது, எதிரிகளும் குறைவாக இருக்கிறார்கள். இல்லை எதிரி இருந்தாலும் சமாளிக்கக்கூடிய நல்ல திடகாத்திரமான வீரம் இவனுக்கு இருக்குது. நல்ல 100 வயது நீண்ட ஆயுளோடு இருக்கிறான், நோய் எதுவும் இல்லாமல் இருக்கிறான். வேறு என்னெல்லாம் முன்னாடி பிரச்சனை சொன்னதோ எந்த பிரச்சனையும் அவனுடைய ஆட்சி காலத்தில் வரலேன்னா. அப்படி இருந்தாலும் அவன் அனுபவிக்கக்கூடிய இன்பமானது அடைந்தவருக்கு ஆதியாம் லக்ஷணம் அடைந்தவருக்கு உற்ற மனுட ஆனந்தம்
உண்டு. ஒரு மனிதன் அப்படி இருக்கிற ஒரு மனிதன் அனுபவிக்கக்கூடிய ஆனந்தம் அப்படிங்கிறது ஒரு அளவு. அதனால் பூலோகத்தில் ஒரு மனிதனால் அனுபவிக்க முடிந்த அதிகபட்ச ஆனந்தம்னா ஒரு சக்கரவர்த்தியாக நல்ல ஆரோக்கியமாக இருக்கிறவன், வேறு எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருக்கிறவன் அனுபவிக்கக்கூடிய ஆனந்தம் ஒரு ஆனந்தம். அளவுக்கு ஆனந்தத்துக்கு ஒரு அளவுக்கோல். இதுதான் பூமியில் மனிதர்களால் அனுபவிக்க. பூமியில் இருக்க எல்லா உயிர்கள்லையும் மனிதன் தானே உயர்வாக இருக்கிறான். அந்த உயர்வான மனிதனுக்கும் எவ்வளவு புண்ணியம் இருந்து எல்லா வசதியும் இருந்தால் அவன் எவ்வளவு ஆனந்தம் அனுபவிப்பானோ அது ஒரு அளவுகோல். அதை ஒரு ஸ்கேலாக வைத்து கொண்டு இதனின் 100 அதிகமாய் அறிவரையில் உற்ற சுகம்னா, இதை விட அதிகமான சுகம் யார்? தேவர்களுக்கு இருக்குது. அது அப்படி மேலே மேலே போகுது. அந்த ஆனந்த மீமாம்சா தைத்திரிய உபனிஷத்தில் வருது. அதை மனதில் வைத்து கொண்டு தான் சொல்கிறார். அதில் வரிசையாக 14 ஸ்டெப்பு சொல்லுது. மேலே மேலே மேலேனா அவருக்கு 100 மடங்கு ஆனந்தம் அதிகம், அதுக்கு மேலே இருக்கிறவருக்கு 100 மடங்கு ஆனந்தம் அதிகம், அதுக்கு மேலே போனாக்க பிரம்மா வரைக்கும் அறிவரையில்னு சொல்லிட்டார். அங்கே சிவன் விஷ்ணு வரைக்கும் உற்ற சுகமும் அமரு காலாந்தரத்து அழிதலால் இத்தனையும் அமர் மாயை என்று தள்ளி. அதனால் இந்த பூலோகத்தில் அதிகபட்சமான சுகம் கிடைத்தாலும், இல்லை மேலே வேறு லோகங்களில் அதிகமான சுகம் கிடைத்தாலும், அல்லது இவர் மகாவிஷ்ணு அனுபவிக்கின்ற சுகமாக இருந்தாலும், அதெல்லாம் காலாந்தரத்து இன்னொரு காலத்தில் அது மாறுபடக்கூடியது. அது அழிதலால் இத்தனையும் அமர் மாயை என்று தள்ளி. இது எல்லாமே மாயை என்று தள்ளி. சுருக்கமாக அழிவு இருக்குது, அவ்வளோதான். எவ்வளவு சுகமாக இருந்தாலும் அங்கே அழிவு என்பது உண்டு. ஆகவே அது நித்தியம் கிடையாது. ஆனந்தம் இருக்குது, ஆனால் அது நித்தியானந்தம் இல்லை. எப்படி இதெல்லாம்? ஆகவே இது அனித்தியமான ஆனந்தம் என்று அறிந்து தள்ளி, அதுக்கப்புறம் ஊனமுறு வாந்தி பண்ணும்னா வாந்தி பண்ணும் அசனம் எனவே விட்டுனா, இந்த உண்ட உணவு வெளியே வந்த அதுக்கப்புறம் அதை பார்க்க முடியுமானா, அதை நம்ம பார்க்க முடியாது. அதை திரும்ப உணவாக எடுத்துக்கொள்ள முடியாது. அதை எப்படி விளக்குகின்றோமோ அதை போல, வாந்தியாக வெளியே வந்த அன்னத்தை எப்படி விளக்குகின்றோமோ அதை போல இந்த உலக சுகங்கள் போகங்கள் அனைத்தையும் அனித்தியம் என்று விட்டு, அப்புறம் அது ஒப்பற்ற அதுக்கு மேலே இருக்குது. அவர் அதை அனுபவிக்கிற பொழுதே துன்பம் இருக்குது. அதை அனுபவித்து கொண்டு இருக்கிற பொழுதே நிறைய துன்ப கலப்பு இருக்கின்றது. அப்புறம் அதை விட மேலான ஆனந்தம்னு இருக்கிற பொழுது மனசு அமைதியாக இருக்காது. இன்னும் கொஞ்சம் அடுத்த பதவின்னு ஆசைப்பட்டு கொண்டே இருக்கும். இல்லை இருக்கிற ஆனந்தத்துலேயும் இந்த மனசு நிம்மதியாக இருக்காது. ஒப்பிட்டு பார்த்து இன்னும் மேலே போகணும்னு நினைக்கும். அதனால் இது எல்லாமே அனித்தியம் என்று புரிந்து கொண்டு அவைகளை விடுத்து வாந்தி பண்ணிய அசனம்னா உணவு, வாந்தி எடுத்த உணவை போல விட்டு ஒரு காலம் மாறல் இலதாய். அப்போ இந்த ஆனந்தத்துக்கு மேலான நித்தியமான, இதெல்லாம் அனித்தியமான ஆனந்தம்னா, நித்தியமான ஆனந்தம் ஏதாவது இருக்கிறதா என்றால் அது ஆத்மானந்தம்னா. ஸ்ரோத்ரியஸ்ய அகாமகதன்னு அங்கே ஒப்பிட்டாதான் சொல்லுது தைத்திரிய உபனிஷத்தில். இந்த எல்லா ஆனந்தமும் என்னெல்லாம் இருக்கோ அது எல்லாத்தையும் ஸ்ரோத்ரியனாக இருக்கக்கூடிய காமத்தை வென்ற ஒரு முனிவன் அனுபவிக்கின்ற ஆனந்தத்துக்கு முன்னாடி ஒன்றும் இல்லைன்னு. காமம் இல்லாமல், எந்த ஆசையும் இல்லாமல் ஸ்ரோத்ரியர்னா என்னது? ஆத்ம ஞானத்தை அறிந்தவராக இருக்கின்ற ஒருவன், மற்ற அந்த ஞானத்தினாலேயே எல்லா ஆசைகளையும் விட்ட ஒருவன் அனுபவிக்கின்ற ஆனந்தம் இது எல்லாவற்றிற்கும் மேலானது. ஏன்னா ஆத்மா நித்திய ஆனந்த ஸ்வரூபம். அதங்க வர்றார். ஒரு காலம் மாறல் இலதாய், ஒரு காலத்திலும் மாறாததாக இருக்கின்ற அகண்ட ஆனந்தமே உருவமான நாம், பிளவுபடாத வரையறை இல்லாத எல்லை இல்லாத ஆனந்தமே சொரூபமான நாம் ஒப்பில் நித்தியானந்தமாம், ஒப்பற்ற நித்தியானந்த ஆகும். ஆத்மா நித்தியானந்தமாக நித்திய ஆனந்த ஸ்வரூபமாக இருக்கு. அதுவே நான் என்று புரிந்து கொள்ளுகிறவன் அந்த நித்தியானந்தத்தை அனுபவிக்கின்றான். அதனால் இந்த ஆனந்தத்துக்கு மேலே வேற எந்த ஆனந்தமும் இல்லை. மற்றதெல்லாம் அனித்தியமான ஆனந்தம், ஒப்பு உயர்வு உடைய ஆனந்தம். இதுதான் ஒப்பற்ற ஆனந்தம், ஆத்மானந்தம் தான். நான் அந்த ஆத்மானந்தன் என்று புரிந்து என்ன பண்ணணும்? உலக ஆசைகளை விட்டுவிட வேண்டும். அதனால் அதையும் சொல்லிட்டார். வாந்தி பணும் அசனம் எனவே விட்டுனா, திரும்ப அதை போனால் துன்பம் வரும், பிரச்சனை வரும். அதனால் விஷயங்களை பற்றி நினைக்காம ஆத்மானந்தத்தை ஆத்மா ஆனந்த ஸ்வரூபம் என்று அதனிடத்திலேயே மனதை லயமாக்குகின்ற பொழுது அந்த ஆத்மானந்தமானது எப்பொழுதும் இருக்கும்.
அதுக்கப்புறம் அடுத்த லட்சணம் நிர்விஷயம். அதை மாலை வகுப்பில் பார்க்கலாம். ஓம் ஈஸ்வரோ குருராத்மேதி மூர்த்திபேத விபாகினே வியமவத்யாப்ததேகாய தட்சிணாமூர்த்தயே நமः. ஓம் பூர்ணமதः பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம். ஹரி